அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் மற்றும் இதில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுகவினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் கடந்த தேர்தலுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுக்க இதுவரை 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பல்வேறு அறிவுகளை வழங்க இருக்கிறார். அதே போல இந்த வாக்குச்சாவடி சில இடங்களில் இந்தியாவில் குறிப்பாக பீகாரில் அந்த பிரச்சனை வாக்குச்சாவடி தொடர்பாக போலி வாக்காளர்கள் சேர்த்து விட்டதாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் இது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தில் ஏதேனும் வாக்காளர் நீக்கம் மற்றும் வாக்காளர் புதிதாக சேர்க்கும் பொருட்டு மாவட்ட செயலர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் அறிவியாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல விஷயங்கள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்னெடுக்கும் பொருட்டு எந்தெந்த இடங்களில் நாம் எளிதாக வெற்றி பெறுவோம், மேலும் எந்தெந்த இடங்களில் கூடுதலாக நாம் கவனம் செலுத்த வேண்டும், எந்த இடங்களெல்லாம் கூட்டணியில் கொடுத்தால் ஏதுவாக இருக்கும் மற்றும் எந்தெந்த இடங்களில் அதாவது மாவட்டம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தெளிவாக இருக்கிறார்கள் என அதையும் கண்டறிந்து அது தொடர்பாகவும் முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டுதான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் 2 கட்ட கூட்டம், அதாவது ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் 2 கட்ட கூட்டம் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்ற நிலையில் தற்போது நேரடியாகவே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு திமுக தலைமை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல உடன்பிறப்பே வா என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் இந்த வாக்காளர் சீர்திருத்தம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.